நம்ம நியூஸ் கிரிக் சேனல் சொல்லுது பெரிய போட்டிக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீம்ல 3 வீரர்கள் புதுசா உள்ள வந்திருக்காங்க. இது பிளே ஆஃப் டிக்கெட்ட உறுதி செய்யுமா? ஆமா. மும்பை இந்தியன்ஸ் 3 வீரர்கள டீம் கூட சேர்த்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரா, இன்னொன்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா. ஐபிஎல் நடுவுல கொஞ்சம் இடைவெளி வந்ததுனால மத்த டீம்களை போல மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தும் 3 வீரர்கள் அவங்கவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலா மும்பை இந்தியன்ஸ் 3 புது வீரர்களை அழைச்சிருக்காங்க. யார் யார் இந்த வீரர்கள்? எவ்வளவு கோடி ரூபாய்க்கு டீம் கூட சேர்த்திருக்கிறாங்க? இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட வீரர்கள்? வாங்க பார்க்கலாம். புது வரவுகள் யார் யார்? முதல்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட சேர்ந்த பெரிய வீரர் யாருன்னா நம்ம ஜானி பெர்ஸ்டோ. இவர 5 கோடியே 25 லட்சத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட சேர்த்திருக்காங்க. வில் ஜாக்ஸ் போனது மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா வில் ஜாக்ஸ் பேட்டிங், பவுலிங் ரெண்டுலயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி மும்பை இந்தியன்ஸை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 6 மேட்சுக்குள்ள ஜெயிச்சு டாப் 4க்குள்ள இருக்கிறதுக்கு வில் ஜாக்ஸ் பெரிய காரணம். அவர் போனது வருத்தம் தான். ஆனா ஜானி பெர்ஸ்டோ வந்ததுனால அந்த இழப்பு கொஞ்சம் குறையலாம். ஏன்னா பெர்ஸ்டோ முன்னாடியும் ஐபிஎல் விளையாடி இருக்காரு. நல்ல பேட்ஸ்மேன், அதிரடி பேட்ஸ்மேன். அதனால 5 கோடியே 25 லட்சத்துக்கு பெர்ஸ்டோவை எடுத்திருக்காங்க. அடுத்தது கார்பின் வாஷ் ஒரு 2 மேட்ச் விளையாடினாரு. பேட்டிங், பவுலிங் ரெண்டுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் இப்போ டீமை விட்டு போயிட்டாரு. அவருக்கு பதிலா ரிச்சர்ட் கிளீசன் வந்திருக்காரு. இவர் ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர். 6 அடி உயரத்துக்கும் மேல இருப்பாரு. 1 கோடிக்கு இவரை மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட சேர்த்திருக்காங்க. கார்பின் வாஷ் அவுட், ரிச்சர்ட் கிளீசன் இன். மூணாவதா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ண போற வீரர் ரியான் ரிகல்டன். ரோஹித் சர்மா கூட ஓபனிங் இறங்கி கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லயும் நல்லா விளையாடினார். ஆனா இப்போ WDC ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிறதுனால ரியான் ரிகல்டனை இப்போதே கூப்பிட்டுட்டாங்க. அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி இப்ப போயிட்டாரு. அவருக்கு பதிலா இலங்கை வீரர் சரித் அசலங்கா டீம் கூட சேர்ந்திருக்கிறாரு. அசலங்கா மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட 75 லட்சத்துக்கு வந்திருக்காரு. ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன், இந்த வீரர்கள்லாம் தற்காலிக மாற்று வீரர்கள். இவங்க நிரந்தர வீரர்கள் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் அடுத்த சீசன்ல போகும்போது இந்த வீரர்களை டீம்ல தக்க வைக்க முடியாது. இவங்க இந்த சீசனுக்கு மட்டும்தான் டீம் கூட சேர்த்திருக்காங்க. அதனால ஏலத்துல எடுத்த வீரர்கள் கூட தான் மும்பை இந்தியன்ஸ் அடுத்தடுத்த சீசன்களுக்கு போக முடியும். இந்த வீரர்கள்லாம் இந்த சீசனை முடிச்சு வைக்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுடைய கருத்து என்ன? சரி, இந்த 3 வீரர்கள் டீம் கூட சேர்ந்ததுனால மும்பை இந்தியன்ஸ் இன்னும் வலுப்பெறும்னு நினைக்கிறீங்களா? பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.